அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் எஸ்எம்எஸ் சேனல். நம்ம பிஜிடிஆர்பி 2025க்கு தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் பிஜிடிஆர்பி 2025 தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் நம்ம படிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம ஸ்டடி பிளான் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு அதே மாதிரி எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம், எங்கேருந்து வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எல்லாம் போட்டு பார்க்கலாம், அது மாதிரிலாம் நிறைய ஐடியாஸோடைய கூட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை மறக்காமல். சரி வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அல்டிமேட் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் ஏற்கனவே. இப்போ போன 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 75 டேஸில் 10 யூனிட்ஸ் இருக்கிறவங்களாம் எப்படி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 75 டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக மேஜர் மட்டும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மேஜர் சொல்லிட்டீங்க மேடம், ஆனால் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் தமிழுக்கும் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, சைக்காலஜியில் நமக்கு வந்து கேட்க போகிறது வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சைக்காலஜியில் வந்து கொஸ்டின் வரப்போகுது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த சிலபஸ் சேஞ்சும் நம்மளுக்கு வந்து கொடுக்கலையே மேடம், எப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்குண்டான பதில் வந்து நாமளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து மாற போகிறதில்ல. அப்படி அதாவது ஓல்டு சிலபஸ் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம இப்போயே முடிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் நம்ம மேஜருக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேலையாகாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஓல்டு பாட்டு எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போவும் அதே மாதிரி நம்ம வந்து சைக்காலஜி வந்து சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஜிகேக்கு வந்து நம்மளுக்கு சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகட்டும், நம்ம அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது சரி வருமானு எனக்கு தெரியல. பட் வந்து சைக்காலஜி பார்ட்லேயும் சைக்காலஜிலையுமே வந்து ஓல்டாக வந்து ஓல்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற சிலபஸ் இருக்கு இல்லையா, அதையவே நம்ம படிப்போம். ஒருவேளை இதுவே நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதுவே நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நியூவாக என்ன ஆட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்ம மாற போகிறதில்ல. அந்த மாதிரி யூனிட்லாம் எந்தெந்த யூனிட் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக பாருங்கள். சரி வாங்க, இப்போ வந்து சைக்காலஜியில் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து 30 மார்க். சரிங்களா? இப்போ இந்த 30 மார்க்கு அதே மாதிரி ஜிகே அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து 10 மார்க்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த சைக்காலஜியில் நம்மளுக்கு எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 யூனிட்ஸ் வந்து அங்கே இருக்குது. எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா 8 யூனிட் வந்து இருக்குது. பட் இந்த 8 யூனிட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷனில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்களா, எல்லா யூனிட்டுக்கும் வந்து ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம 1, 2, 3 அப்படி இந்த யூனிட்டில் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி 7, 8 இந்த பாட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாட்டெல்லாம் நம்ம எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்ன இது வரைக்கும் வேத காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ புதிய கல்விக் கொள்கை வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் வந்து கல்விக் கொள்கைகள் வந்திருக்கு, யாரோட குழுக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கோத்தாரி கல்விக்குழு அப்படின்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி குழுக்கள் வந்து என்னென்ன பரிந்துரை செஞ்சாங்க, அப்புறம் அந்த மாதிரி நம்ம படிப்போம். இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேயும் இதை தான் நம்ம படிப்போம். எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அதே மாதிரி இப்போ சமைக்கிரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கு. அந்த மாதிரி திட்டத்தை பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு. இது வந்து எஜுகேஷனில் வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இந்த 3rd யூனிட் பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் இந்த 3rd யூனிட் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பற்றி நம்மளுக்கு என்ன வேணால் தமிழ்நாடு பற்றி நம்மளுக்கு படிக்கிற யூனிட் அப்படிங்கிறத தமிழ்நாடுடைய இயற்கை வளம், அதே மாதிரி இதனுடைய அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்குது, அது மாதிரி படிக்கிறது தான் இந்த வந்து யூனிட் 3. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் படிக்கிறது தான் வந்து இந்த யூனிட் 3. இந்த யூனிட் 7 and 8 அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து என்னென்ன புதுமைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது இந்த யூனிட் 7. அதே மாதிரி இந்த லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, கல்விக்கு நம்மளுக்கு வந்து கல்வி கற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறது தான் வந்து இந்த யூனிட் 8. ஓகேவா? இது எல்லாமே இந்த எல்லா யூனிட்டுமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எந்தெந்த யூனிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்,
அண்ட் வந்து 7th அண்ட் 8th அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 யூனிட்டுமே வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்லேருந்து நம்மளுக்கு வருது. சரிங்களா? சரி, இது அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைக்காலஜி பார்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன வருது? எஜுகேஷன் பார்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து சைக்காலஜி பார்ட்டில் வந்து எந்தெந்த யூனிட் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது. இது வந்து எஜுகேஷன். அதே மாதிரி சைக்காலஜி அப்படிங்கிற பார்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டு, 5th யூனிட்டு அண்ட் 6th யூனிட். இந்த 3 யூனிட்டுமே நம்மளுக்கு வந்து எதில் வரும் அப்படின்னா சைக்காலஜியில் வரும். சரிங்களா? இந்த 3 யூனிட்லேயும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது வந்து எப்பயுமே மாற போகிறது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட நம்மளுக்கு வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்திருக்கு. ஸோ வந்து புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. அதே மாதிரி வந்து தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து முன்னேறி இருக்குது. முன்னாடி வந்து நம்மளுக்கு தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ, தொலைதூர கல்விக்கு வந்து என்ன சாதனம் வந்து பயன்படுத்தி நல்லா வந்து கல்வி கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க பிஜிடிஆர்பியில். அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரேடியோ இல்லை அந்த செய்தித்தாள் அல்லது இந்த போஸ்ட் வந்து அனுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2024 வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. கொரோனாக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபோனை பயன்படுத்தி நிறையவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாமே வந்து கல்வியெல்லாம் வந்து ஃபோன் வழியாக நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிவி சேனல்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்ம எடுத்து நடத்துது. சேட்டலைட் வந்து அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தொழில்நுட்பங்கள் வந்து முன்னேறி இருக்குது. ஓகேவா? அதனால இதுவும் நம்மளுக்கு மாறலாம். அதே மாதிரி கல்வியில் என்ன புதுமைகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கல்விக் கொள்கை மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கல்வியில் புதுமைகளையும் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி அதனால் வந்து இந்த 7th யூனிட்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய பெரிய மாற்றம் இருக்கும். அதாவது இப்போ மாடர்னாக வந்து என்னென்ன ஆட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பற்றி இருக்கிற இந்த யூனிட் வந்து புதுசாக நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்தா இருக்குமா அப்படின்னு தெரியல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேயே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜிகேலையும் நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஜிகேலையும் வந்து நம்மளுக்கு 3rd யூனிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழ்நாடை பற்றி படிக்கிறது தான். எஜுகேஷனல் சைக்காலஜி நம்மளுக்கு 3rd யூனிட் வந்து தமிழ்நாடை பற்றி படிக்கிறது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜியோட 3rd யூனிட்டில். மற்றபடி வந்து இந்த 2த்துக்குமே வந்து நம்மளுக்கு ஒரே கண்டென்ட் தாங்க இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. பட் நியூ சிலபஸ் வந்தால் இதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 2nd யூனிட்டை பொறுத்த வரைக்குமே அதுவும் வந்து நம்மளுக்கு கல்விக் கொள்கைகள் வந்து இப்போ ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ மாறுச்சு அப்படின்னா இந்த எஜுகேஷன் பார்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து மாறும். மற்றபடி வந்து இந்த சைக்காலஜி பார்ட்டில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா நம்மளுடைய டாண்டெக்கு, ஸ்கின்னர் அதை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி பாவ்லோ, அப்புறம் வந்து நீல் அந்த மாதிரி பற்றி நம்ம நாம் சோம்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிறைய பேர் வந்து படிப்போம். இவங்கெல்லாம் வந்து சொல்லி வச்சது வந்து அவ்வளோதான், சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு வந்து நம்மளுக்கு சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மாறாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கொள்கைகள், கண்டுபிடிப்புகள். ஓகேவா? அது வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அந்தந்த டாபிக் இப்போ வந்து ஸ்கின்னரை பற்றி நம்மளுக்கு வந்து இருக்குது, சிலபஸில் இருக்குது அப்படின்னா அது இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதே தாங்க வந்து நியூ சிலபஸ்லையும் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த 4th, 5th, 6th யூனிட்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு இருக்கிற 30 கொஸ்டின்ஸில் மொத்தமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா? அதில் வந்து இந்த 4, 5 அண்ட் 6 இந்த 3 யூனிட்லேயும் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படி ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா? 5 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ 4 to 5 கொஸ்டின் கேட்கும்போது 3 5 நம்மளுக்கு வந்து 3 into 5 நம்மளுக்கு எவ்வளோ 15 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 3 யூனிட்லேருந்து நம்மளுக்கு கவர் ஆகுதுங்க. ஓகேவா? மற்ற யூனிட்டில் இந்த 5 யூனிட்லேருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நம்மளுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 5 into 3 நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்படி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கொஸ்டினோட ஏரியா பார்த்தோன்னா எங்கே அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எங்கே அதிகமாக இருக்குது கொஸ்டின் கேட்குறதுக்கான ப்ராபபிலிட்டி, இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 யூனிட் நீங்கள் சைக்காலஜியோட யூனிட் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் வந்து 15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். இந்த 15ல் வந்து ட்விஸ்டடாக இருக்குது இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 15க்கு ஒரு 11 அல்லது 12 கொஸ்டின் நீங்கள் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். இந்த 4, 5 and 6 அப்படிங்கிற யூனிட்டை இந்த சைக்காலஜியோட யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்கனாவே. மற்றபடி இதில் வந்து நம்மளுக்கு இந்த 5 யூனிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த புதுமைகள் அப்புறம் நம்ம எப்படிலாம் ஒரு ஜென்ரல் நாலேஜாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன குழுக்கள் வந்து என்னென்ன பரிந்துரை செய்தாங்க, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார், அது எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அது சத்துணவு திட்டம்
ஐட்டமாக வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த 5 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து படிக்க போகிறது இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4, 5 and 6. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளானை பற்றி தானே பேச போகிறோம். ஏன் இந்த மாதிரிலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் நம்மளுக்கு வந்து என்ன படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் சிலபஸில் இருக்குது அப்படின்னு மொட்டையாக நம்ம வந்து எல்லா யூனிட்டையும் வந்து நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காம, ஓகேவா? எல்லா யூனிட்டையும் நம்ம வந்து படிக்காமல் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து எந்தெந்த யூனிட்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த யூனிட் வந்து நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜை வந்து நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு படிக்கிறது நம்மளும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ கூட நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4, 5 and 6, ஓகேவா? 6 இந்த 3 யூனிட்டையும் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கும் 15 டேஸ் எடுத்துக்கோங்க தாராளமாக. ஓகேவா? எப்படி மேம் நீங்கள் வந்து மேஜரும் வந்து படிக்க சொல்கிறீங்க, மேஜர்லேயே 15 டேஸில் வந்து 2 யூனிட் படிக்கணும். அதே மாதிரி சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜியும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நீங்கள் 15 டேஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறீங்க. தமிழும் இருக்குது. நம்ம எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் கவலைப்படாதீங்க. இதுக்கு அப்புறமா வரக்கூடிய வீடியோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான். அதாவது 1 டேயில் எப்படி வந்து நம்ம மேஜரும் சைக்காலஜியும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து டைம் ஒதுக்கி படிக்கிறது. ஜாப் போகிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வந்து ஜாபை வந்து குவிட் பண்ணிவிட்டு நான் பிஜிடிஆர்பிக்காகவே நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடிக்கேஷனாக சில பேர் இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் இப்போ அப்படி படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து எப்படி வந்து இதெல்லாமே ஒரே நாளில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளான் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 4, 5, 6 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னா 15 நாள் தேவைப்படும். ஓகேவா? இதுலேயே வந்து நம்மளுக்கு 45 டேஸ் வந்து போயிடும். இந்த 3 யூனிட் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 45 டேஸ் வந்து நம்மளுக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற நம்மளுக்கு 75 டேஸில் நம்மளுக்கு 45 டேஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் 30 டேஸ் இருக்குங்களா? இந்த 30 டேஸில் நம்ம வந்து என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படின்னா 1, 2, 3, 7, 8. ஓகேவா? இந்த 2 யூனிட்டுக்குமே இந்த யூனிட் 7th and 8th யூனிட் 2க்குமே நீங்கள் வந்து 7 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 7 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ டேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் உங்களுக்கு 30 டேஸில் வந்து இந்த 14 டேஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 16 டேஸ் வந்து மிச்சம் இருக்கும். ஓகேவா? இந்த 16 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 யூனிட்டையும் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து உங்களுடைய இது ஒரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 டேஸில் கவர் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு 6 டேஸ், இது ஒரு 6 டேஸ், அதே மாதிரி இது ஒரு 4 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து சொல்லிட்டேன், இப்போ 15 டேஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு எடுத்து கவர் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 4th யூனிட்டை எடுத்துகிட்டு முழுசாக ஒரு 15 நாளும் உட்காந்து படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது அந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். புரியுதா? இந்த 2 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் செட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம படிக்க போகிறோம், இந்த யூனிட்டில் வந்து இதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அடுத்த வர 10 டேஸில் வந்து நீங்கள் படிங்க. ஓகேவா? 10 டேஸில் எடுத்து வச்சு அழகாக ஒரு நாளைக்கு 1 hour அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உட்காந்து தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 3 டேஸில் இருக்கல நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். சைக்காலஜிக்கு எப்படி டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் 4 டெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களேன். உங்களுக்கு வந்து நிறையா வந்து லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு லிங்க்கில் போய் நீங்கள் விரும்புகிற யூனிட்டுக்கு, நீங்கள் படிச்சிருக்கிற யூனிட்டுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா? இதுதாங்க உங்களுக்கு வந்து பிளான். ஸோ வந்து இந்த 3 யூனிட்ஸை வந்து நம்ம 15 டேஸ் எடுத்து நம்ம கவர் பண்ணுறோம். 45 டேஸ்க்குள்ளே வந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த 7th and 8th யூனிட் வந்து நம்ம வந்து 1 வீக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 1 வீக்கில் எடுத்து இது ஒரு 14 டேஸில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 16 டேஸில் இந்த 3 யூனிட்டை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து கவர் பண்ணும் போதே அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த 7th யூனிட்டை வந்து படிக்கும்போது ஒரு 6 டேஸ் படிக்கிறீங்களா, ஒரு நாள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் வந்து எங்கேயாவது இருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். ரெஃபரன்ஸ் புக்லேயும் வந்து இருக்கும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள். அதே மாதிரி கூகுளில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் தேடி பார்த்து டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. ரிவிஷனும் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour நம்மளுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து படிச்சுட்ருப்போம். அந்த நேரத்தில்
பாட்டில் நம்ம உட்காந்துட்டு படிக்க முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இப்போவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை வந்து நீட்டாக தெளிவாக படித்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்னங்க மேம் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கூட நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து தான் ஆகணும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் அவங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து படித்தாதாங்க நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு படித்தாதான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி. இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு வந்து உரைநடையிலேருந்தும் அதே மாதிரி செய்யுள் பகுதியில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு half an hour to 1 hour வரைக்குமே நீங்கள் வந்து இந்த தமிழை வந்து படிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எப்படி வந்து படிக்கலாம், இந்த 75 நாளில் வந்து தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 10th தமிழ். இந்த 75 நாளில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் தாங்க. புரியுதா? இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழை வந்து A to Z. ஸோ இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த 10th தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிச்சுட்டு போனாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்குற 30 கொஸ்டினில் 20 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 10th தமிழை படித்து வச்சுக்கோங்க. அதை எப்படி படிப்பீங்க அப்படின்னா ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. ஒரு யூனிட் எடுத்துகிட்டு 1 வீக் அப்படிங்கிற கணக்கில் வந்து படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? மிச்சம் வந்து ஒரு வாரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 1 வீக்கில் நம்மளுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 9 யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 1 வீக் நம்மளுக்கு வேணுமா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தமிழை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எவ்வளோ படித்தாலும் அது வந்து மறந்து தான் போகும். நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிருக்கலாம். நீங்கள் இந்த வாரம் படிப்பீங்க, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம படித்தோமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். தமிழை வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அதனால் வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக, அதாவது 1 வீக்குக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சு தமிழையும் முடிச்சு வச்சுக்கோங்க. இந்த 75 டேஸ்க்குள்ளேயே முடிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 75 டேஸ்லேயே வந்து நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க தமிழையும். இது மாதிரி நீங்கள் மேஜரையும் எஜுகேஷ்னல் சைக்காலஜி ப்ளஸ் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை 3த்தையுமே நீங்கள் வந்து 75 டேஸ்க்குள்ளே அழகாக எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை தான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா அதுவும் நீங்கள் கேளுங்க தாராளமாக. இல்லை கொஸ்டின் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்டாக இருக்கோ அதெல்லாமே கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதேவே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் வந்து படிக்காமல் இருக்காதீங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.